Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 18/12/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 6 o'clock இந்த வீடியோ ரீச் ஆயிரும். இந்த வீடியோவில் 3 மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு MBBS 5th ரவுண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்பர் 1 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் MBBS அண்ட் BDSக்கான 5th ரவுண்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஸ்டேட் கோட்டாக்கும் 5th ரவுண்டுக்கான ஷெட்யூல் நேற்று, அதாவது 17/12/2025 ரவுண்டு 5க்கான நோட்டிஃபிகேஷன் ஆல் இண்டியா கோட்டா ரிலீஸ் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான டெமோ வீடியோவையும் இதில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆல் இண்டியா கோட்டாவில் யாரெல்லாம் கலந்துக்கலாம்? தமிழ்நாட்டில் BDSயில் உங்களுக்கு 5th ரவுண்டில் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த மாணவர்கள் இப்போது தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டாவில் MBBSயில் 5th ரவுண்டில் நான் கலந்துக்க விருப்பம் தெரிவிக்கிறேன் அப்படின்னா அந்த மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு அப் டு ரவுண்ட் 4 வரைக்கும் ஏதாவது ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, எனக்கு இந்த வீடியோ தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் என்ன சீட்டு கிடைக்கலையோ 5th ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பேருதவியாக இருக்கும். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங்கில் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி இந்த 5th ரவுண்டுக்கு மட்டும் எனக்கு கைடன்ஸ் தேவைப்படுதுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் 18/12/2025 இன்று வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு. இப்போது 17/12/2025 நேற்று தான் தமிழ்நாடு உள்பட ஸ்டேட் கோட்டாக்கான கவுன்சிலிங் ஷெட்யூலும் ஆல் இண்டியா கோட்டாக்கான கவுன்சிலிங் ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணாங்க. அதற்கு முன்னதாகவே 12ஆம் தேதியே உங்களுக்கு தமிழ்நாடு BDSக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், அதுக்கப்புறம் ரிசல்ட் வரைக்கும் எல்லாமே டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ தமிழ்நாடு அட் ப்ரெசண்ட் மிடில் ஆஃப் த கவுன்சிலிங்கில், அதாவது 5th ரவுண்டினுடைய நடுப்பகுதியில் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிற டைமில் ஏற்கனவே BDSயில் 26 மாணவர்கள் BDSக்கு அலாட் ஆகி அவங்களுக்கான ரிசல்ட்டையும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாணவர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் எனக்கு BDS சீட்டு அலாட் ஆகிருக்குது, நான் இப்போ MBBSக்கும் நான் கலந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் MBBSக்கான அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் 5 லட்சம் ரூபாய் செலுத்தி நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஓகேங்களா? BDSயில் எனக்கு 5th ரவுண்டில் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் சீட் அலாட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் MBBSலையும் இப்போது சாய்ஸ் ஃபில் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டை பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 5th ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். If any of the 26 BDS allotted candidates are willing to participate in special stay vacancy round for MBBS and BDS course, they may do so by filling the choices after payment of appropriate security deposit. The BDS seat allotted to them will be shown as the vacancies in this round. உங்களுடைய அலாட்டான BDS சீட்டை வேக்கண்ட்டாக காமிச்சிருவாங்க. ஸோ 26 BDS ஒதுக்கப்பட்ட மாணவர்கள் பட்டியலில் நீங்கள் ஒருவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு MBBS சீட்டும் தேவைப்படுது, நான் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே BDSக்கு கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் போக MBBSக்கு இப்போது அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் 5 lakhs கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 5th ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு கிடைச்ச BDS சீட்டே போதுமானது அப்படின்னா நீங்கள்
அலாட்டான அந்த பிடிஎஸ் சீட்லேயே அப்படியே ரீடைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இஃப் எனி ஆஃப் த 26 பிடிஎஸ் allotted candidate want to retain their allotted seat, they may do so by not participating in this round. ஓகேங்களா? சரி, அடுத்தது the 26 candidate who are allotted BDS course in this round, additional stay vacancy round will not be allowed to exit the course. இப்போது இந்த 26 மாணவர்கள் பிடிஎஸில் அலாட் ஆகிருந்து இப்போது அந்த அலாட்டான கேண்டிடேட் வந்து இந்த ரவுண்டில் இருந்து வெளியேற அவர்களுக்கு அனுமதி கிடையாது. அதையும் மீறி நான் வெளியேறேன் அப்படின்னா அந்த மாணவர்கள் என்ன மாதிரியான சிக்கலெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஏற்கனவே நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் ஃபோர்ஃபீட் ஆகிருக்கும். அது மட்டும் கிடையாது, 2026 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்கில் 2026 நீங்கள் கலந்து கொள்ள முடியாது. இதனை எல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இப்போது வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பை தெல்ல தெளிவாக படித்து கொள்ளுங்கள். ஒருவேளை பிடிஎஸில் 26 சீட் இருந்துச்சு, அதில் உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து எம்பிபிஎஸ் வேணும் அப்படின்னா அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டை கட்டிட்டு நீங்கள் எம்பிபிஎஸ்ஸுக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிடிஎஸ் சீட்டு வேக்கண்ட்டாக காமிச்சுக்குவாங்க. இல்லை சார் எனக்கு பிடிஎஸ் சீட்டே போதுமானது அப்படின்னா அந்த பிடிஎஸ் சீட்டு வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிடிஎஸ் சீட்டே உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் எம்பிபிஎஸ்சில் கலந்து கொள்ள வேண்டியதில்லை. உங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அலாட் ஆனதுக்கப்புறம் எனக்கு சீட்டு வேண்டான்னு சொல்ல முடியாது. அலாட் ஆனதுலேருந்து நான் எம்பிபிஎஸ்சில் கலந்துக்கிறேன் அப்படின்னா 5 லட்சம் ரூபா கட்டிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட சீட்டை வேக்கண்ட்டாக காமிச்சுக்குவாங்க. புரியலைன்னா மறுபடியும் ஒரு டைம் கேட்டுக்குங்க வீடியோவை. அதே போல் ப்ராஸ்பெக்டஸையும் தெளிவாக படிச்சிருங்க. சரி, இப்போது இன்று 18/12/2025 எம்சிசியிலிருந்து வந்திருக்கிற மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, பிடிஎஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சிங்க்கு ஏற்கனவே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு, பேமெண்ட் முடிச்சுட்டு ரிசல்ட்டை மட்டும் வித்ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஃபில் பண்ண சாய்ஸஸ் எல்லாமே நீக்கம் செய்யப்படுகிறது. அப்போது 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய சாய்ஸஸ் அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 9th டிசம்பர் டு 11th டிசம்பர் வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண எல்லா சாய்ஸஸும் ட்ரீட்டட் as null or void. இப்போ திரும்பவும் நான் பிடிஎஸ்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திரும்பவும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். எம்பிபிஎஸ்சில் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது எப்படி நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டெமோ வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் 2025 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து யூ ஆர் பீயிங் ரீடைரக்டட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கொடுத்துட்டு உள்ளே போயிருங்க. அதுக்கு கீழே உங்களுடைய ரோல் நம்பர் கேட்கும், அப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும், செக்யூரிட்டி பின் நம்பர் கேப்சா கோடு கேட்கும். சைன்இன் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா ஓடிபி இமெயில் ஐடிக்கு, ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வேணுமா, ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வேணுமான்னு கேட்கும். சென்ட் ஓடிபி கொடுங்க. இதெல்லாம் இது வரைக்கும் 4 ரவுண்டில் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. ஒருவேளை இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். ஓடிபி கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா 5th ரவுண்டில் கலந்து கொள்வதற்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர்டேக்கிங் என்ன அப்படின்னா, however candidate will have to fresh choice filling special stay round any choices submitted earlier. அதுதான் பிடிஎஸ்ஸுக்கு நீங்கள் ஏற்கனவே அல்லது பிஎஸ்சி நர்சிங்க்கு ஏற்கனவே நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அவை அனைத்தும் நீக்கம் செய்யப்படுகிறது. மீண்டும் புதியதாக எம்பிபிஎஸ்க்கு தேவைன்னா எம்பிபிஎஸ்க்கு போட்டுக்குங்க, பிடிஎஸ்க்கு தேவைன்னா பிடிஎஸ் போட்டுக்குங்க, பிஎஸ்சி நர்சிங்க்கு தேவைன்னா அதுக்கும் போட்டுக்குங்க. போட்டுட்டு 3மே வேணும்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்சி நர்சிங்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சீட்டு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் சேரணும். அப்படி சேரலைன்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் 2026 நீங்கள் நீட் எக்ஸாம் எழுத முடியாது. ஒருவேளை இதுக்கப்புறம் ஒரு
ரவுண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ரவுண்ட்லேயும் கலந்துக்க முடியாது. இப்போது 5th ரவுண்டில் நான் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறேன், மேற்கண்ட நிபந்தனைகளை படித்து தெரிந்து கொண்டேன், எஸ் கொடுத்துட்டு என்டர் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அவைலபிள் சாய்ஸஸ் எவ்வளவு, ஃபில்டு சாய்ஸஸ் எவ்வளவு அப்படிங்கிறது காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான் 18th December 2025 ரவுண்டு 5. ஓகேங்களா, இங்கே ரவுண்டு 5 இஸ் ஓவர் அப்படிங்கிறது பிடிஎஸ்ஸை காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். 18th December இன்னைக்கு டேட்டில் வந்த, ஓகேங்களா, 18th December 2025 மேலே ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னாலும் Thursday 18th December 1:39 எடுத்த ஸ்க்ரீன்ஷாட், இன்று எடுத்தது தான். ஓகேங்களா, சரி. அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங் நியூ அப்படின்னு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் வேணுன்னா எம்பிபிஎஸ் போடுங்க, பிடிஎஸ் வேணுன்னா பிடிஎஸ் போடுங்க, பிஎஸ்சி நர்சிங் வேணும்னா அதையும் போட்டுக்குங்க. ஆனால் போட்டதுக்கப்புறம் சீட்டு கிடச்சா நீங்கள் கண்டிப்பாக போய் சேரணும். சேரலைன்னா 4 ஃபீச்சர் வரும். அடுத்த ஆண்டு நீட் தேர்வு எழுத முடியாது. அதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து சாய்ஸஸை ஃபில் பண்ணிக்கங்க. எத்தனை காலேஜஸ் வேணுமோ அத்தனை காலேஜஸை சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கங்க. இந்த குறிப்பிட்ட மாணவருக்கு 2 கல்லூரி மட்டும்தான் வேணும், அதனால் 2 காலேஜ் போட்டிருக்காரு. ரவுண்டு நம்பர் 5, ஓகேங்களா, 5வது சுற்று 18th December 2025 1:40 எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு டவுன்லோடு த ஃபில்டு சாய்ஸஸ் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஃபில்டு சாய்ஸஸ் எவ்வளவு, ஃபில்டு சாய்ஸஸ் 2, இது எத்தனாவது ரவுண்டு, 5th ரவுண்டு, என்னென்ன காலேஜ், எம்பிபிஎஸ்னால் எம்பிபிஎஸ்ஸு, பிடிஎஸ் வேணும்னா அதையும் அடிஷ்னலாக போட்டுக்குங்க. இங்கே கல்லூரியினுடைய பெயர் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு சில ப்ரைவசி ரீசனுக்காக நான் அதை அழிச்சிருக்கிறேன். ஓகேங்களா, இல்லைன்னா இதை பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யாரும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அதையும் நான் என்ன பண்ணிட்டேன், டிலீட் பண்ணிட்டேன். ஸோ 18th December 2025. இப்போது இது வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்து கொள்வதற்கான அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன். அதே போல் யாரெல்லாம் கலந்துக்கலாம், இது வரைக்கும் சீட்டு கிடைக்காதவங்க கலந்து கொள்ளலாம். பிடிஎஸ்ஸில் நீங்கள் 5th ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சாய்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ்க்கும் போட்டுக்கலாம், பிடிஎஸ்க்கும் போட்டுக்கலாம், பிஎஸ்சி நர்சிங்க்கும் போட்டுக்கலாம். இது வரைக்கும் எனக்கு ரவுண்டு 4ல் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள், அப்கிரேடேஷன் கிடையாது. சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் சேரணும். சேரல அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸு இது எல்லாமே இப்போது ஃபோர்ஃபீச்சர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு நீட் தேர்வு எழுத முடியாது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எம்சிசியில் இருந்தும் ஆல் இண்டியா கோட்டா 5th ரவுண்டுக்கும் எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் பிஎஸ்சி நர்சிங்க்கும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு 5th ரவுண்டுக்கான நோட்டிஃபிகேஷன். வீடியோ இன்னமும் முடியல, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன் இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் ஓஎம்ஆரோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க,
அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.